வேல்மாறல் பாராயணம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாவின் VlogWatch. வாங்க வீக்கெண்ட் vlogக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். நான் மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்து தலை குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, அதே சமயத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்பு இப்போ தான் சரியாக இருக்குது. இருந்தாலும் எழுந்து இன்றைக்கி அபிஷேக வேலை இருக்குது. ஏன்னா முருகர் வேலுக்கு நான் அபிஷேகம் பண்ணுவேன் ஃப்ரைடே. ஸோ அது இருக்குது. என்னோடய ஆஸ் யூஷுவல் வேல்மாறல் பாராயணம் இருக்குது. அது ஃபுல்லாகவே நான் இந்த vlogல கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். எங்களோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நீங்கள் வேல்மாறல் பாராயணம் எப்படி பண்ணுறீங்க பிரியா, எனக்கு ஒரு வீடியோ முடிஞ்சால் போடுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் ஸ்பெஷலாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, இந்த வீடியோவில் நான் ஆக்சுவல் பாராயணத்தை நான் காமிக்க போகிறதில்ல. ஆக்சுவல் பாராயணம் என்னோட சேர்ந்து பாராயணம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவில் நான் 48 நாள் டெய்லி மார்னிங் எழுந்து எப்படி அந்த பூஜையை பெர்ஃபார்ம் பண்ணுறேங்கிறத லைட்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஒரு ஃப்ரைடே விலாகாக தான் வரப்போகுது. இந்த ஃப்ரைடே விலாகோடு சேர்த்து அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் இந்த விலாகை எடுக்கிறேன். ஸோ எப்படி பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் அபிஷேகமும் காமிக்க போகிறேன். ஏன்னா ஃப்ரைடே நான் அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில். ஸோ வேலுக்கான அபிஷேகம் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஆஸ் யூஷுவல் 48 நாளோட வேல்மாறல் பாராயணத்தையும் நான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் முருகருக்கு விசேஷமான அந்த ஸ்டார் கோலம் தான் போடுறேன். ஸ்டார் போட்டுட்டு அதுக்குள்ளே ஓம் சரவண பவன்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 6 அகல் விளக்கில் எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சு 6 விளக்கை ஏற்றி அந்த கோலம் மேலே வச்சுருவேன். இது நாங்கள் வாங்கின முழு பலாப்பழம் தான். அதை கட் பண்ணி அதே நைவேத்தியத்துக்கு வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ அழகாக அந்த 6 விளக்கையும் அந்த சரவண பவன் எழுதியிருக்கிற அந்த ஸ்டார் கோலத்தில் வச்சு அழகாக ஏற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வேல் அபிஷேகத்துக்கு நான் பால், தேன், பஞ்சாமிர்தம் தான் பண்ண போகிறேன். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு நான் அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் எண்ணெய் லைட்டாக மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜலம் தான் ஃபஸ்ட்டு விடுவேன். அதுக்கப்புறம் பால் அபிஷேகம், அடுத்து தேன் அபிஷேகம், அடுத்தது முருகனுக்கு ரொம்பவுமே பிரியமான பஞ்சாமிர்த அபிஷேகம். அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண அந்த பால், தேன், பஞ்சாமிர்த கலவையை எடுத்து பிரசாதமாக நான் தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் நைவேத்தியம் பண்ண பிரசாதமாக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வேலுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு ஒரு பாத்திரத்தில் அரிசி நிரப்பி அதில் வேலை அமர்த்தி வச்சு பூவும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சு அபிஷேகத்தை நல்லபடியாக முடிச்சிட்டேன். இதை தவிர நான் தனியாக அப்படியே தோராயமாக அள்ளி கொண்டு வந்த அந்த பலாப்பழத்தை பாருங்கள். எண்ணிக்கையை பார்த்தா 6 இருந்தது. 6ங்கிறது முருகருக்கு விசேஷமான ஒரு நம்பர். அதுவே எனக்கு ஒரு நல்ல சைனாக தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் வழக்கமான என்னோட வேல்மாறல் பாராயணத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன். விநாயகர் துதி பாடிட்டு அதுக்கப்புறம் வேல்மாறல் மந்திரத்தை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்புகழையும் 2 திருப்புகழை எடுத்து நான் சொல்லுவேன் டெய்லி. அதுக்கப்புறம் 108 தடவை ஓம் சரவண பவ சொல்லிட்டு மறுபடியும் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு என் பூஜையை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதங்கிறதுனால நான் புளியோதரை தான் இன்றைக்கி பண்ணேன். ஸோ புளிக்காய்ச்சல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்க 2 பேருக்கும் இட்லி பேக் பண்ணி லஞ்சுக்கு கொடுத்து அமிச்சாச்சு. இப்போ லஞ்சுக்கு இந்த புளியோதரையும் அவியலும் நான் ரெடி பண்ணிட்டேன். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா புளியோதரைக்கு மட்டும் கடையிலேருந்து வாங்கி ரெடிமேட் பேஸ்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணதே கிடையாது. எப்போவுமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நானாக புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி நானே என் கையால் கலந்து தான் நான் வைப்பேன். புரட்டாசி மாதங்கிறதுனால புளியோதரையை பெருமாளுக்கும் நைவேத்தியம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக அவியலும் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு லாகின் பண்ணி ஆஃபீஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். இவர் ஒரு பக்கம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் என் பொண்ணுங்க 2 பேரும் மியூசிக் கிளாஸ்க்கான ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மானிட்டர் பண்ணிட்டு எங்கள் அப்பா நவராத்திரிக்கான கிராஃப்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவ்வளோதாங்க, இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த vlogல சீக்கிரமாக சந்திக்கலாம். Until then, it's bye from Priya.